ஹாய்மா, நம்ம ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் வந்து ப்ரூவ் தட் tan square a minus tan square b equal to cos square b minus cos square a divided by cos square b into cos square a equal to sin square a minus sin square b divided by cos square a into cos square b. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் கொண்டு வருவோம். இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, இந்த மாதிரி ஆன்சர் கொண்டு வருவோம். அப்படி இல்லாட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணுவோம், ஒரு ஆன்சர் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம். ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ப்ரூவ் பண்ணுவோம், ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ரெண்டும் சேம்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணலாம். இதுலேருந்தும் இதை கொண்டு வரலாம், தேர்டு கொண்டு வரலாம். அதர்வைஸ் அது சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துமே தேர்ட் ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, tan square a மைனஸ் tan square b. tan square ஃபார்முலா தெரியும். tan theta வந்து என்ன ஃபார்முலா, tan theta ஈக்குவல் டு sin theta பை cos theta ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே ஸ்கொயரில் இருக்கனால sin square a பை cos square a மைனஸ் sin square b பை cos square b. இப்போது நமக்கு வந்து இது காமன் எல்சியம் எடுக்கலாம். காமன் எல்சியம் எப்படி எடுப்போம், இது ரெண்டும் டினாமினேட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணால் cos square a இன்ட்டு cos square b, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா sin square ஆல்ரெடி இருக்குது, இந்த cos square இங்கே போயிடும். அப்போ sin square a இன்ட்டு cos square b மைனஸ் sin square b இன்ட்டு இது இங்கே போயிடும். ஸோ cos square a. சரியா, இப்போ நம்ம ப்ரூஃப்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, sin square a வேல்யூ நமக்கு தெரியும். இது ஒரு ஐடென்டிட்டி, sin square theta ப்ளஸ் cos square theta ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு இது sin square வேணும்னா cos square அந்த பக்கம் கொண்டு போய் ஒரு ஐடென்டிட்டியாக எடுத்துக்கலாம். இது cos square வேணும்னாலும் 1 மைனஸ் sin squareன்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் வந்து sin squareக்கு அப்ளை பண்ணுறேன். sin squareக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் cos square a. சரியா, sin square வேல்யூ வந்து என்னது, 1 மைனஸ் cos square a இன்ட்டு cos square b மைனஸ் இதுலேயும் வந்து இதே sin squareக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ cos square a இங்கே இருக்குது, இந்த sin square bக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ bயில் இருக்கனால 1 மைனஸ் cos square b. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். 1 இன்ட்டு cos square a, ஓகே சாரி a b இருக்குது, 1 இன்ட்டு cos square b அண்ட் cos square a இன்ட்டு cos square b ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ். இந்த சேம் இங்கேயும் அப்படி தான், cos square a இன்ட்டு 1 cos square a பட் ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். ஸோ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணும்போது cos square a இன்ட்டு cos square b ஆகிடும். ஓகேவா, டினாமினேட்டர் அதே தான், அதை எழுதிக்கிறோம். இப்போ நியூமரேட்டரில் எல்லாமே அடிஷன் சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்ன, cos square b மைனஸ் cos square a டிவைடட் பை cos square a இன்ட்டு cos square b. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு செகண்ட் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா, தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ இன்னும் நமக்கு இன்னொரு ஆன்சர் வரணும் இல்லையா, அதனால் இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இதுலேருந்தே இன்னும் செகண்ட் ஆன்சர் எப்படி கொண்டு வரலாம், அதுவும் sin ஸ்கொயரில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதிலேயே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதிலேயே சேஞ்ச் பண்ணால் என்ன வரும், cos square bக்கு பதிலாக இதே ஃபார்மேட் அப்ளை பண்ணோன்னா cos square a ஈக்குவல் டு 1 மைனஸ் sin square a எழுதலாம். அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 1 மைனஸ் இங்கே டேம் வந்து பியில் இருக்குது. ஸோ sin square b மைனஸ் cos ஸ்கொயருக்கு வந்து 1 மைனஸ் sin square ஏன்னு அப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து மைனஸில் இருக்குது, இங்கே டினாமினேட்டர் அதே தான் வரும், அப்படியே ஃபாலோ பண்ணணும். இந்த செகண்டில் எழுதும்போது இப்போ அதே 1 மைனஸ் sin square b இங்கே மைனஸில் இருக்கனால மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை ஆகும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் sin square a. ஓகேவா, அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது இந்த 2 தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், a தான் ப்ளஸில் இருக்குது, sin square a இது வந்து மைனஸில் இருக்குது, அதனால் நான் ஃபஸ்ட்டில் போடுறேன். ஸோ sin square a மைனஸ் sin square b டிவைடட் பை cos square a இன்ட்டு cos square b. ஸோ இது நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணோம், ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்துருச்சு, ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்துருச்சு. தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 நமக்கு ஃபைனல் ஆன்சர், ஃபுல் ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, செகண்ட் கொஸ்டின் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். sin a மைனஸ் sin b டிவைடட் பை cos a ப்ளஸ் cos b ப்ளஸ் cos a மைனஸ் cos b டிவைடட் பை sin a ப்ளஸ் sin b விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். ஸோ இங்கேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடு 0 வந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம், அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இதில் ஆப்வியஸாகவே ரைட் ஹேண்ட் சைடு 0 வரணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதியாச்சு. பட் இங்கே நம்ம வந்து எதுவுமே கேன்சல்லாம் பண்ண முடியாது, டேரெக்டாக இதுக்கு காமன் எல்சியம் எடுத்து தான் ஆகணும். அப்போ காமன் எல்சியம்னா என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் நியூமரேட்டரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அதனால தான் அப்படியே இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற ஃபஸ்ட் ப்ராக்கெட் செகண்ட் ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அண்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் இன்டூ த ஹோல் டேர்ம் sin a ப்ளஸ் sin b
இந்த காமன் ப்ளஸ் அகெயின் ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது காஸ் ஏ மைனஸ் காஸ் பி அகெயின் இந்த காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேவா. இப்போ நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம் சைன் ஏ இது வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அட் த சேம் டைம் இது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி மெத்தடில் இருக்குது. இதுவும் அதே மெத்தட் தான் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. ஸோ நமக்கு ஃபார்மெட் தெரியும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது a minus b into a plus b equal to a square minus b square. ஸோ அப்படியே அப்ளை பண்ணுறோம் sin square a minus sin square b plus cos square a minus cos square b ஓகேவா. இப்போ இதில் ப்ளஸில் இருக்குது அப்போ நம்ம ஏதாவது கேன்சல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். எதுவுமே கேன்சல் ஆகலை. பட் நம்ம sin square a plus cos square a வேல்யூ 1ன்னு தெரியும் அதனால் அதை நம்ம செப்பரேட்டாக எழுதுகிறோம். ஸோ sin square a plus cos square a அண்ட் இந்த டேர்ம்லேயும் மைனஸ் இருக்குது இந்த டேர்ம்லேயும் மைனஸ் இருக்குது அதனால் ஒரு மைனஸை காமனாக எடுத்துகிட்டு அப்புறமா மைனஸை காமனாக எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்கெட்டில் டேர்ம்ஸ் வந்து ப்ளஸில் வரும். ஸோ sin square b ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா sin square a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் a 1. அப்போ இந்த டேர்மும் 1 தான் இந்த டேர்மோட ஆன்சரும் 1 தான். அப்போ 1 - 1 டிவைடட் பை த டினாமினேட்டர் அப்படின்னு ஃபாலோ பண்ணணும். ஈக்குவல் டு 0 தான். தேர்ஃபோர் 0. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணோம் ரைட் ஹேண்ட் சைட் ஆன்சர் வந்துருச்சு. ஓகே தேங்க்யூ.